இப்ப நம்ம இந்திய பாரத நாடு அப்படி கீழே குறுகி வருதுல்ல, அந்த இடத்துல முக்கடலும் சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் இது 3ம் சேர்ற இடம் இல்லையா? அந்த இடத்துல ஒரு அம்மன் இருக்கா. அவ பேர் கன்யாகுமரி அப்படின்னு பேரு. சக்தி பீட்டத்துல அம்பாளுடைய முதுகு விழுந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 108 சக்தி பீடம் இருக்கு, 51 சக்தி பீடம் இருக்குன்னுலாம் சொல்றாங்கல்ல. அதுல அம்பாளுடைய முதுகுப்புறம் விழுந்தது, தாட்சாயணியுடைய முதுகுப்புறம் விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அவ முகத்துல ஒரு அழகான மூக்குத்தி. அது நாகரத்னம்னு சொல்றாங்க, சில பேர் வைரம்னு சொல்றாங்க. ஒரு சோழ மகாராணியால் தரப்பட்ட மூக்குத்தின்னு சொல்றாங்க. அதோட ஒளி ரொம்ப அற்புதமா இருக்குமா. அங்கேருந்து நேர கடலை பார்க்கும் பொழுது ஒரு ஒரு மாலுமி ஒரு பெரிய கப்பலை கொண்டு வரும் பொழுது, ஆஹா, இது இந்த இடத்துல இது லைட் ஹவுஸ் தெரியறதே, கலங்கரை விளக்கம் அங்க அங்க தெரியறதேன்னு நினைச்சிட்டு வந்தானா. அங்க வெறும் கல்பாறை. அதுல மோதி அந்த கப்பல் சுக்கு சுக்கா உடைஞ்சு போய் அத்தனை பேர் நீஞ்சி கரைக்கு வந்து, என்னப்பா இங்க என்னப்பா அது ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதே என்ன பொழுது, அல்ல அது கலங்கரை விளக்கம் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அது அம்பாளுடைய மூக்குத்தி அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தானாவாம். அதோட சுடர் எங்க கடலுக்குள்ள கப்பல் ஓட்டுறவனுக்கு தெரியறதுன்னா, அந்த கல்லின் ஒளியா அல்லது அங்க வச்சிருக்கிற தீபம் வந்து இந்த மூக்குத்தியில பட்ட ஒளியாங்கிறது தெரியல. அதனால இன்னைக்கும் நம்ம இந்த கிழக்கு பக்கத்தை மூடிட்டாங்க. இது மாதிரி ஒரு ஒரு மாலுமியும் வந்து மோதிக்கிட்டான்னா கஷ்டம்னு சொல்லிட்டு கிழக்கு கதவை மூடிட்டாங்க.